சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்றைக்கி வியாழக்கிழமை. ஹாப்பி தேர்ஸ்டே. நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, ஒற்றுமையாக வாழணும்னு நான் சாயப்பாட்டை வேண்டிக்கிறேன். மேலும் உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், மெய்ஞானம், ஓங்கு புகழ் பெற்று வாழணும்னு வேண்டிக்கிறேன். சரிங்களா? இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். சரி, நம்ம சாயப்பாவோட அருட்பேராற்றல்னால ஒவ்வொரு நாளும் இயங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் தான் நம்மக்கிட்ட வந்துட்டார் இல்லையா? அந்த அருட்பேராற்றல் நம்மளுக்கு வேணுமா இல்லையா? இந்த கலியுக காலத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்மளை தேடி ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவரை நம்ம தக்க வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய எல்லா கர்மாக்களையும் சமக்க ரெடியாக இருக்கார். நம்மளுடைய எல்லா சுமைகளையும் சமக்க ரெடியாக இருக்கார். என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஜாலியாருன்னு சொல்கிறாரு. ஆனால் நாம் தான் அவரே அங்கே கல்லாக இருக்காரே, எப்படி நமக்கு போய் சமக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு டவுட்டாகவே இருந்துகிட்ருக்கோம். ஆனாலும் வந்துட்டோம், விட்டுட்டு போகிறதுக்கு மனசும் இல்லை. இப்படி ஒரு அரிதான நிலையில் இருக்கோம். அதனால் உங்களுக்கு ஒன்றே நான் சொல்லித்தரேன். இது மகரிஷியோட அருட்காப்பு. அதேவே நம்ம சாயப்பாவோட அருட்காப்பாக நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? என்னென்னா, சாயப்பாவின் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதுமாக அமையுமாக. சாயப்பாவின் அருட்பேராற்றல். சரிங்களா? எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் அருட்பேராற்றல் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இது நான் இந்த இதுலேயே ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மனப்பாடம் வச்சுட்டு நீங்கள் எங்கேயாவது கிளம்பும்போது சொல்லிக்கோங்க, உங்கள் வீட்டில் இருக்கும்போது சொல்லிக்கோங்க, பஸ்ஸில் போகும்போது சொல்லிக்கோங்க, ஆஃபீஸ்க்கு போகணுன்னு ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா, வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் மீட்டிங் போகிறீங்களா, இல்லை ஒரு கல்யாண விசேஷங்களுக்கு போகிறீங்களா, ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கும்போது, இப்படி எல்லா இடத்துலையும் இது ஒரு டைம் சொன்னால் போதும். நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு விளையும். நம்ம ஒரு இடத்துல இருக்கோன்னா அதை சுற்றியும். சரிங்களா? நம்மளை மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் சேர்ந்து இருப்பார். அதனால் இந்த ஒரு அற்புதமான நாள்லேருந்து இந்த ஒரு விஷயத்த நாம் எல்லோரும் தொடங்கிக்கலாமா? சரி, நீங்கள் எல்லோரும் நல்லா தானே இருக்கீங்க, சந்தோஷமாக தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? நான் எங்கே சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு, உங்களுக்கு என்ன தெரியும், வசனம் பேசிட்டு போகிறவங்களுக்கு அப்படின்ட்டு இல்லை. எல்லாத்துக்குமே எல்லா வழிகளும் இருக்குது. எனக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஒரு வாரம் போடவே கூடாதுன்னு நினச்சேன். அப்போவும் இடையில ஒவ்வொன்றும் நேத்திக்கு மகாபாரதம் போடல, ஆமாம் நேத்திக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் போடலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மகாபாரதம் போடலை. மனசு கொஞ்சம் எப்படி இருந்தாலும் நம்ம மனசுங்க தானே, எப்படி இருந்தாலும் மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகத்தானே செய்யும். போன வருஷம்லாம் அவர் இந்நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரம் நான் ஒரு வாரம் 10 நாள் போடவே இல்லை. என்ன செய்கிறது? அதனால் அந்த ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் போடவே இல்லை. அதுக்கப்புறம் 2 நாள் கொஞ்சம் உடம்பு வேறு முடியாமல் போயிடுச்சு. எப்பப்பெல்லாம் மனசு கஷ்டப்படுதோ அப்போல்லாம் உடம்பு ரீதியாக பிரச்சனைகள் வருது. அதனால் அதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம என்ன தான் அழுதாலும் அவருக்கு தெரிய போகிறதில்ல, அவர் திரும்பி வரப்போகிறதில்ல. அதனால் எதுக்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிவிட்டு ஏம்மா அழுகிறீங்கங்குது, சங்கடமாக இருக்குது. அதனால் சரின்ட்டு அழுகக்கூடாது. அது ஒரு வருத்தம் இல்லைன்னு ஒரு ஏக்கம். அது என்னோட வச்சுக்கிட்டு அமைதியாக எப்பவும் போல் நம்ம வேலையை செய்யணுன்னு தான் நான் இதை போட வந்துட்டேன். சரி, இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இந்த அருட்காப்பு எனி டைமும்
நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன். தயவு செய்து நம்ம சில விஷயங்களுக்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பிப்போம். இன்றைக்கி ஒரு இனிமையான நாள், ஒரு அழகான நாள். எங்கேயும் எல்லா இடங்களிலும் குருமார்களுடைய ஆசீர்வாதம் நிறைஞ்ச நாள். இந்த நாளில் பொதுவாக சூப்பராக மங்களகரமாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன். என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க பசங்க இவங்க எல்லாத்துக்கும் கல்யாண டைம் கூடியிற வர்ற நேரமாக இருந்துச்சுன்னா, அதாவது கல்யாணம் ஆகக்கூடிய அந்த டைப்பில் இருக்கிற பிள்ளைங்க பசங்களாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு நீங்கள் இதை கேட்கும்போது வேண்டிக்கோங்க. சரிங்களா? நம்ம பையனுக்கு அந்த ஸ்டேஜ் அந்தந்த காலகட்டத்தில் பொண்ணாகட்டும் பையனாகட்டும் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு முகத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த முகத்தில் நிறையா அந்த வயசுன்னா கரெக்டான வயசு, அதை தாண்டினா அந்த அழகு வேறு மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் சுதந்திரமாக இருந்து பழகிட்டாங்கன்னா என்ன பண்ணணுன்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு அது சுமையாக இருக்கும், ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா ஒரு கட்டுக்குள்ளே அடங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணாமல் இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா, அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த குழந்தைங்களுக்கு பண்ணி வச்சுருங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா உடனே நினைக்காதீங்க, இவனுக்கெல்லாம் எங்கே கல்யாணம் பண்ண போகுது, கல்யாணம் முடிய போகுது, இவனுக்கு தொலைவி நானும் சடைஞ்சு போயிட்டேன், இவனுக்கு யார் போட்டு தராங்க இப்படின்னு நீங்களே சொன்னால் யார் தருவாங்க? என் பையனுக்கு இந்த மாதம் இந்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். அந்த மாதம் எப்படி இருந்தால் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பொண்ணோ பையனோ இழுத்து கொண்டு வந்து தரும். சரிங்களா? சரி, நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சாயப்பாவும் மிக முக்கியமானவராக இருப்பார். அவர் மேலே ஆழ்ந்த நம்பிக்கை வச்சு இடைவிடாமல் அவர்கிட்ட நம்ம பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கர்மாக்கெல்லாம் பொறுமையாக கடந்துட்டு போயிட்டே இருந்தோம்னாவே எல்லா விஷயங்களும் கைகூடும். சரிங்களா? நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதனால் நம்ம நமக்கு உண்டானதை கேட்டுட்டு வாழ்க்கையில் ஜெயிப்போம். சரி, சாயப்பாவோட ஆசீர்வாதம் இன்றைக்கி என்னன்னு பார்ப்போம். அன்பு குழந்தையே, நீதி கிடைக்கும் என நம்பி என்னை நாடி வந்திருக்கிறாய். கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தால் நீ துடிக்கிறாய். நான் மனிதர்களைப் போல எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன். நின்று பார்த்த பிறகே தண்டனை தருவேன் என்பதால் உனக்கு நான் செய்தாக வேண்டும் என்கிற விஷயம் தாமதிக்கிறது. நினைத்தது நடக்காத காரணத்தால் தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய். தடுமாற்றம் உன்னை அமரவிடாமல் அலைக்கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கிறது. இப்போது உனக்கே தெரியும், தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம். ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் எனது அருளை நீ பெற்றுவிடக்கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது. என்னிடமிருந்து பலனை பெறலாம் என்பதை யாரும் விளக்கிச் சொல்லாமலே உனக்கு விளங்கும். மனதை அடக்கு, அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு. என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரதிஷ்யமாக பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? ஏற்ற காலத்தில் அனைத்தையும் சரி செய்வேன். எதிர்காலத்தை நினைத்து கலங்காதே. உனக்கான வரும் காலத்தை உருவாக்கி அதில் உள்ள அனைவரும் வியக்கும் வண்ணம் மிளறச் செய்வேன். பொறுமையுடன் என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு அப்படின்னு சொல்லியிருக்கார். நாம் அதனால் பொறுமையாக இருந்திருப்போம், ஆழ்ந்த நம்பிக்கை வைப்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம். நாம் எல்லோரும் சூப்பராக தான் வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.